தொடர்ந்து நம்முடைய இந்த பாசுரத்தினுடைய அந்த திவ்யார்த்தங்களை எல்லாம் அனுபவிப்போம். இங்கே அந்த தம் மடியிலே இருக்கின்ற பாலை கறக்க கறக்க சொரிந்து கொண்டே இருக்கின்ற பசுக்கள் நந்தகோபாலருக்கு உடமையாக இருக்கின்றன என்று பார்த்தோம். அப்படின்னு அதனுடைய உள்ளுரை பொருள் என்ன சொல்ல வருகிறார் ஆண்டாள் நாச்சியார்னா, ஒரு ஆச்சாரியன் இருக்கிறான், குரு. அந்த குரு சிஷ்யனுக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும். சிஷ்யன் என்ன செய்கின்றான்? குருவிடத்திலே சென்று மண்டியிட்டு, குருவே, நான் தங்களிடத்தில் இருந்து இந்த ஞானத்தையும் மற்றும் வேத வியாக்கியானங்களையும் எல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்று சொன்னால் உண்மையாக குருவாக இருக்கின்றவர் என்ன செய்வார்? அதை தன்னுடைய அந்த சிஷ்யனுக்கு இல்லை என்னாமல் தான் அறிந்ததையெல்லாம் விளக்கி சொல்லிக்கொண்டே வருவார். அதை போன்று இந்த பசுக்கள் ஒரு குருவினுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு தம்மை வளர்த்து வருகின்ற அந்த நந்தகோபாலருக்கு பாலை மிகுதியாக பொழிந்து தருகிறது என்று அங்கே சுவாபதார்த்தம் என்கின்ற அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக பார்க்கின்ற பொழுது பராசர மகரிஷி என்ற ஒருவர் இருந்தார். அந்த பராசர மகரிஷி தான் யாரு? வேதவியாசருடைய தந்தை. வேதவியாசர்னு பார்க்கறோம் இல்லையா? அந்த வேதவியாசருடைய தந்தை தான் பராசர மகரிஷி. அவர்தான் மீனவ பெண்ணான அந்த மச்சகந்தி என்கின்ற பரிமள கந்தியை மணந்து கொண்டார். அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் இந்த எல்லோருமே, அதாவது பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாருமே. ஆகையினால் அவர் என்ன சொன்னார்? அவரிடத்திலே மைத்ரேயர் என்ற ஒரு சுவாமி சென்று எனக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அவர் அப்படியே பல கடவுள் விஷயங்களை பற்றி, பகவத் ஞானத்தை பற்றி, ஆத்மானுபாவத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். அதுதான் பின்னாலே என்ன அந்த விஷ்ணு புராணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக மைத்ரேயர் என்ற அந்த முனிவர் இவரிடத்தில் சென்று கேட்டவுடனே இவர் அந்த விஷ்ணு புராணத்தையே அவருக்கு உபதேசிக்கின்றார். அப்படிப்பட்டவராக இந்த பசுக்களும் இருக்கின்றன என்பது இங்கே உள்ளுரை பொருள். ஆகையினால் அந்த பசுக்களும் பராசர மகரிஷியும் ஒன்று என்பதை போல இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது முதல் பகுதி. அடுத்ததாக ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் என்கின்ற பொழுது இங்கேயும் கண்ண பெருமானுடைய சில என்ன சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறுகிறார்கள். எடுத்து கூறுவதாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊற்றம் உடையாய் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய அடியவர்கள், தன்னுடைய பக்தர்களை காப்பதிலே மிகவும் அந்த ஈடுபாடு கொண்டு இருப்பவன் ஊற்றம் உடையாய். அடியார்களை காப்பதிலே முயற்சி எடுத்து காக்கக்கூடிய நல்ல குணம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? துருவன், அது பிறகு இந்த பிரகலாதன், இவர்களை பற்றி எல்லாம் நாம் லேசாக கூட பார்த்து தெரிந்து கொள்ளலாம். துருவன் எப்படிப்பட்டவன்?
துருவன் ஒரு சின்ன பையன். உத்தானபாதன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிமார்கள். சுனீதி என்பவள் பெரியவள், சுருசி என்பவள் இளையவள். 2 பேருக்குமே அந்த உத்தானபாதனுடைய ஒவ்வொரு ஆண் மகன்கள் இருந்தார்கள். அதிலே அந்த சுனீதிக்கும் உத்தானபாதனுக்கும் மகனாக பிறந்திருந்தவன் தான் இந்த துருவன் என்பவன். 2வது மனைவிக்கும் இந்த உத்தானபாதனுக்கும் மகனாக பிறந்திருந்தவன் உத்தானன் என்ற மற்றொரு பையன். இதிலே நாளாக என்ன ஆனது, அந்த பெரிய மனைவியை விட்டுவிட்டு சிறிய மனைவியோட எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்து கொண்டு அந்த 2வது மனைவியுடைய அந்த மகனோடு மட்டும் எப்பொழுதும் பொழுதை கழித்துக் கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பான் இந்த உத்தானபாதன் என்ற அரசன். வேற ஒன்றும் செய்ய முடியல முதல் சம்சாரத்தால, முதல் மனைவியால. ஆகையினாலே வேறு வழி இல்லாமல் இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்று நினைத்து அவள் இந்த 2 பேருக்குமே பணிவிடைகளை செய்து கொண்டு காலத்தை தள்ளி கொண்டு வந்தார். இப்படி இருந்தபொழுது ஒரு நாள் அந்த உத்தானபாதன் தன்னுடைய சிறிய மனைவியினுடைய மகனை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தான், விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து இந்த துருவன் வந்தான். அவனுக்கும் ஒரு ஆசை, நம்முடைய தந்தையார் மடியின் மீது நாமும் சென்று அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆகினால அந்த பையன் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு வச்சுங்க. அந்த பையன் ஓடி வந்து இன்னொரு பக்கத்திலே அந்த உத்தானபாதனுடைய மடியிலேயே அமர்ந்தான். அதை பார்த்து விட்டால் 2வது மனைவி ஓடோடி வந்து அந்த பையனை பிடித்து கீழே தள்ளினாள். தள்ளிட்டு இந்த என்னுடைய கணவரான இவருடைய இந்த மடியும் அன்பும் பின்னாலே ஆட்சியும் அதிகாரமும் எல்லாம் என்னுடைய மகனுக்குத்தான், உனக்கு கிடைக்காது. ஆகையினாலே நீ வேணும்னா என்ன பண்ணு, இறந்து போயிடு. இறந்துட்டு 2வது பிறவி எடுத்து என்னுடைய வயிற்றில் வந்து பிறந்தா ஒருவேளை உனக்கு அதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இங்கே மகாவிஷ்ணுவை காக்கும் கடவுள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த பகவானை நீ தொழுது அவரிடத்திலே இருந்து வரம் பெற்று வந்தால் ஒருவேளை உன்னுடைய இந்த எண்ணம் ஈடேறும் என்று சொல்லிவிட்டு துரத்திவிட்டாள். ஆகையினாலே அந்த பையனுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. தன்னுடைய தாயிடத்திலே சென்று சொன்னான். ஆனால் அவளாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையினால நான் சிற்றன்னை கூறியதைப் போல அங்கே காட்டிற்கு சென்று தவம் புரிகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் மகனே, நீ மிகவும் சிறியவன், உன்னாலே முடியாது. பெருமானை காண வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் எல்லாம் அங்கே தவம் புரிந்து கொண்டு இருக்கின்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே உன்னாலே எப்படி தவம் செய்ய முடியும், உன்னாலே எப்படி பெருமானை தரிசிக்க முடியும், இதெல்லாம் ஆகாது என்று சொல்ல அந்த பையன் வேறு வழி இல்லாமல் நான் கண்டிப்பாக செய்வேன், என்னாலே சாதிக்க முடியும் என்று சொல்லி காட்டிற்கு சென்றான். வழியிலே நாரத மகரிஷி வந்தார். அவர் என்ன பண்ணாரு, எங்கடா போற தம்பி, சுவாமி நான் தவம் செய்ய போறேன். யாரை நோக்கி தவம் செய்ய போகிறாய்? பகவான் விஷ்ணு பகவானை, நாராயண பெருமானை நோக்கி தவம் செய்ய போகிறேன். அதெல்லாம் உன்னால முடியாது, இப்பதான் உனக்கு 6 வயசு ஆகுது, ஒன்று தெரியாத நிலையிலே நீ எப்படி தவம் செய்ய முடியும் என்று சொல்லி தடுத்தார். ஆனால் அவரையும் மீறி பையன் காட்டுக்கு சென்று விட்டான். எப்படியாவது பெருமாளை தரிசிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், அவரிடத்திலே இருந்து வரம் பெற வேண்டும்
நம்முடைய தந்தையின் மடியிலே அமர வேண்டும் என்று அந்த விடாமுயற்சியோடு அந்த பையன் தவம் செய்ய தொடங்கினான். மிகவும் கஷ்டப்பட்டு அந்த முதல் மாதம் ஒரு 6 மாதம் தான் அவன் தவம் செய்தான். இந்த 6 மாதங்களிலே முதல் மாதத்திலே 3 நாளுக்கு ஒரு முறை காய்கறி மட்டும் உண்ணுவது, மற்ற நாள்லாம் விரதம். அடுத்த 2வது மாதத்திலே அதே போன்று அந்த உதிர்ந்த இலைகள், சருகுகள் இவற்றையெல்லாம் உண்டான். அதன் பிறகு வெறும் நீரை மட்டும் குடித்து வாழ்ந்தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எந்த உணவையும் சாப்பிடாமல் ஒரு காலை தரையிலே ஊன்றிக்கொண்டு மற்றொரு காலை எடுத்து தன்னுடைய அந்த முட்டிக்கு மேலே வைத்துக்கொண்டு கைகூப்பிய நிலையிலே தவம் செய்தான் அந்த சிறுவன். ஆகையினால் அவனுடைய அந்த கடும் தவத்திற்கு என்ன பலன் கிடைத்தது? அவன் அந்த ஒரு காலை அப்படியே பூமியில் ஊன்றிக்கொண்டு தவம் செய்ததுனாலே அந்த பூமியே அதிர்ந்துதான். அது வானுலகத்திலே இருக்கின்ற வானவர்களுக்கு தெரிந்து அவர்கள் ஓடோடி வந்து பெருமானிடத்திலே என்ன சொன்னார்கள்? எப்படியாவது இந்த சிறுவன் செய்கின்ற தவத்தை நீங்கள் சென்று தரிசனம் கொடுக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் என்று சொன்ன பகவான் வந்தார், அருள் புரிந்தார் என்று அங்கே பார்க்கிறோம். ஆக பார்த்த உடனே இவனுக்கு 1000 ஆண்டுகளாக தவயோக முனிவர்கள் எல்லாம் பார்க்க முடியாத அந்த பெருமானை இவன் பார்த்து விட்டான். ஆனால் அந்த பெருமானை எப்படி போற்றி புகழ்வது, எப்படி பாடி பரவசம் அடைவது என்று இவனுக்கு தெரியாமல் அப்படியே விலவெடுத்து நின்றானாம். அப்பொழுது பெருமான் என்ன செய்தார்? தன்னுடைய கையிலே இருந்த அந்த பாஞ்ச சைன்யங்கள் சங்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படி அவனுடைய அந்த முகத்தின் மேலே தடவி விட்டார். அடுத்த நேரத்திலே இருந்து அவனுக்கு அந்த ஞானம் எல்லாம் மிகுதியாக சுரந்து அப்படியே அவன் பாடலை பாடத் தொடங்கினான் என்று அந்த துருவனுடைய கதையை பற்றி சொல்லுவார்கள். ஆக இது எதை காட்டுகிறது? 6 வயது பையனாக இருந்தாலும் அவன் தவம் செய்ததினாலே அவனுடைய தவத்திற்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்து அவள் செய்தார் பெருமான். ஆகையினால் ஊற்றமுடையாய் அடியார்களை காப்பதிலே, அடியார்களுக்கு வேண்டியவற்றை தருவதிலே மிகுந்த ஊக்கம் உடையவனாக இருக்கின்ற பெருமானே என்பது இதற்கு அர்த்தம். ஆக இதே போலத்தான் அங்கே பிரகலாதனுக்கும், பிரகலாதன் யாரு? நம்ம மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் பார்த்தோம் இல்லையா, அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரக்க அசுரனுடைய பேரனவன். ஆகினாலே அவனுக்கும் அருள் செய்தார். அவன் என்ன பண்ணான்? எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்கள் எல்லாம் இரண்யாய நமக என்று சொல்லி வந்தபோது இவன் மட்டும் நாராயணாய நமக என்று சொன்னான். ஆகையினாலே இந்த பையனை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ கொடுமைகள் செய்து தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். யாரு? அந்த அரசன். அரசன் யாரு? இந்த பையனுக்கு தந்தை. அப்படி இருந்தாலும் அவனை ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் எவ்வளவு கொடுமைகள் செய்தும் பலவாறு அவனை அழிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்தும் அவனாலே என்ன செய்ய முடியவில்லை? அந்த மகனை அழிக்க முடியவில்லை. ஆகையினாலே தான் உன்னுடைய அரி எங்கே இருக்கிறான் என்று சொல்ல, தூணிலும் இருக்கிறான், திரும்பிலும் இருக்கின்றான் என்ற அந்த வார்த்தையை சொன்னான். ஆகையினாலே அந்த தூணியை வெட்டி உதைக்க அதில் இருந்து நரசிம்ம அவதாரமாக எடுத்து வந்து அந்த கொடுமைய அரக்கனை இரண்யகசிபு அழித்தார். இந்த ரெண்டும் எதற்கு உதாரணம் என்றால், பகவான் தன்னுடைய அடியவர்களை காப்பதற்கு மிகுந்த ஊக்கமுடையவன். மனிதர்கள் மட்டுமல்லாமல் அந்த கஜேந்திரன் என்ற அந்த யானை கூட முதலையின் வாயிலே சிக்கிக்கொண்ட போது அந்த கஜேந்திரன் என்ற யானையை காத்து ரட்சிக்க ஓடோடி வந்து தன்னுடைய சக்கராயத்தை ஏந்தி அந்த முதலையை கொன்றார். கஜேந்திரன் என்ற ஆழ்வாரை காத்தார். ஆகையினால்
இவையெல்லாம் பெருமானுடைய அடியாரை காப்பதற்காக அவர் எடுத்துக்கொள்கின்ற செயல். ஆகையினால் பகவான் ஊற்றம் உடையவன், அடியவர்களை காப்பதிலே சிறிதும் பின்வாங்க மாட்டான். எப்படியாகி பகவானை நோக்கி நாம் ஓரடி எடுத்து நடந்து சென்றால் நாம் வேண்டியவரை கொடுப்பதற்காக 10 அடி தூரம் முன்னாலே வருவான் பெருமான். அதுதான் அவனுடைய இலக்கணம். ஆகையினால் ஊற்றமுடையாய் பெரியாய், பெரியாய் என்றவுடன் பெரியவனே. ஆக பெரியவன் என்று ஏன் அழைக்கிறார் என்றால், பகவான் ஆதி அந்தம் இல்லாதவன், அவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படி ஆதி அந்தம் இல்லாதவனாக இருக்கின்றதனாலே பெரியவன் என்று நாம் பெருமானை அழைக்கலாம். அது மட்டுமல்லாமல் அந்த வேதங்களாகவும் வேத சொல்லிகளாகவும் கூட இருக்கின்றவன் அவன்தான். ரிக்யஜும் சாம அதர்வனம் என்ற 4 வகைப்பட்ட வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் வேதத்தாலே கூட பெருமான் இப்படிப்பட்டவன் தான் என்று ஒரு வரையறுத்து அறுதியிட்டு கூற முடியாத அந்த நிலையிலே இருக்கிறவன். பகவானை பற்றி யாராவது ஒரு பக்கம் பாடுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? யானை கண்ட அந்த குருடர்களைப் போல ஏதாவது ஒரு தன்மையைத்தான் அவர்களாலே புகழ்ந்து சொல்ல முடியும். முழுக்க முழுக்க அவருடைய எல்லா கல்யாண குணங்களையும் எடுத்து சொல்ல முடியாது, அதற்கு உதாரணத்தை சொல்லவும் முடியாது. ஆகையினால் வேதங்களாலே கூட இந்த பெருமானை பற்றி என்ன அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றவன். ஆக வேதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 1000 என்ன தலைகளை உடையவனாக இருக்கின்றவன் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் 1000 தலைகளை உடையவன்னா அவனுக்கு நாக்குகள் எத்தனை? 1000-ஆ? ஒரு தலைக்கு ஒரு நாக்கா? இல்ல, 2000 நாக்கு. ஏன்னா பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு. பாம்பு அப்படி பார்த்துருக்கீங்க இல்லையா? பாம்புக்கு 2 நாக்கு. அதனால்தான் சில நேரத்திலே ஒன்றை சொல்லிவிட்டு அதை செய்யாமல் விட்டு விட்டால் நீ அந்த பாம்புக்கு பிறந்தவனா, அதாவது சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கின்றவனான்னு கூட கேட்பார்கள். ஆகையினால் 1000 தலைகளை உடையவும் 2000 நாக்குகளை உடையவுமான அந்த ஆதிசேஷனாலே கூட இந்த பகவானுடைய அருமை பெருமையை முழுமையாக எடுத்து சொல்ல முடியாது. ஆகையினாலே அவன் பெரியவனா இல்லையா? பெரியவன் தான். ஆக ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். சுடர் ஜோதி, ஜோதியாக பல நேரங்களிலே பெருமான் காட்சி அளித்திருக்கிறார். அதுக்கு 1-2 பார்க்கிற பொழுது அங்கே அந்த துரியோதனன் என்ன செய்தான்? அந்த பொய் ஆசனம் அமைத்தான். கிருஷ்ணன் தூது சென்ற பொழுது அவனை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு துவாரம் அமைத்து கீழே ஒரு மிகப்பெரிய நிலவரை, அண்டர் கிரவுண்ட் அப்படின்ற அந்த பெரிய அண்டர் கிரவுண்ட்ல பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி அதை அமைத்து மேலே மேலோட்டமா அந்த சில அந்த இது மூங்கில் போன்றவற்றை எல்லாம் பரப்பி கண்ணன் வந்தால் உட்காருகின்ற அந்த இடத்திற்கு நேராக ஒரு ஆசனத்தை அமைத்து வைத்திருந்தான், ஒரு இருக்கையை அமைத்து வைத்திருந்தான். அவருடைய எண்ணம் என்னவென்றால், கண்ணன் இதன் மீது உட்கார்ந்தால் உடனே அவனுடைய பாரம் தாங்காமல் கண்ணன் தொகுகடீர் என்று கீழே அந்த நிலவரைக்கு செல்லுவான். அப்படி சென்று விட்டால் அங்கே இருக்கின்ற அந்த மல்லர்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கான மல்லர்கள்னா வேற எந்த ஆயுதமும் இல்லாமலேயே
தம்முடைய கைகளாலே மற்போர் புரிகிறார்கள். அப்படிப்பட்ட மல்லர்கள் இருந்தார்கள். அவர்கள் இவரை கொண்டு விடுவார்கள். ஆகினாலே கிருஷ்ணன் தூதும் நடைபெறாது. அந்த பாண்டவர்களும் நம் மேலே போர் தொடுக்க மாட்டார்கள். மறுபடியும் அவர்களை விரட்டி விடலாம் என்ற எண்ணத்திலே இருந்த துரியோதனன் இப்படி செய்தான். ஆனால் துரியோதனன் எதிர்பார்த்தபடி நடந்ததா என்றால் இல்லை. அந்த நேரத்திலே கோபம் கொண்ட அந்த பெருமான் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தார். அப்படி மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்ததை தான் விராட் ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். விராட புருஷன், விராட் ஸ்வரூபம். அதில் நடுவில் பார்த்தா மட்டும் பகவான் மகாவிஷ்ணுடைய அந்த அந்த உருவம் தெரியும். பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த தேவர்கணங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் சிவபெருமான், இன்னொரு பக்கம் பிரம்மா, அது பிறகு இந்திரன், அதுக்கு பிறகு மற்ற தேவர்கள் ஒவ்வொருவரா அந்த படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்துருக்கீங்க இல்லையா? சரி, இல்லைன்னா நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். அப்படி மிகப்பெரிய விராட் ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். அந்த பெரிய அளவிலே தன்னுடைய உருவத்தை பெருக்கிக் கொண்டு அந்த மல்லர்களை எல்லாம் என்ன செய்தார்? அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து தன்னுடைய கால்களாலே விதித்து கொண்டுவிட்டு துரியோதனத்திலே வந்து உன்னுடைய எண்ணம் எப்போதும் நிறைவேறாது என்று சொல்லி என்னை எச்சரித்து சென்றார்னு பார்த்தோம். அது ஒன்று. அடுத்ததாக அங்கே அந்த போர்க்களத்திலே, எந்த போர்க்களம்? குருட்சேத்திர போர். தர்மக்ஷேத்திரே குருட்சேத்திரே, தர்மக்ஷேத்திரமான குருட்சேத்திரத்தில் பாண்டவர் படைகளும் கௌரவர் படைகளும் எதிரெதிராக நின்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு நின்று கொண்டிருந்த போது என்ன, எதிர்பக்கம் பார்த்தால் நம்முடைய பாட்டனார், சிற்றப்பன்மார்கள், பெரியப்பன்மார்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் இவர்களெல்லாம் இருக்கின்றார்களே, இவர்களை நான் எப்படி கொல்லுவேன் என்று சொல்லி விசனப்பட்டு அந்த அர்ஜுனன் என்ன செய்தான்? தன்னுடைய கையிலே இருந்த காண்டிபத்தை கீழே போட்டுவிட்டு நான் போர் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அப்போது அவனுக்கு அந்த போர் தர்மத்தை பற்றியும் எடுத்துச் சொல்லுவதற்காக பிறந்ததுதான் எது? பகவத்கீதை. அப்படி அந்த பகவத்கீதையை சொன்னபோது மிகப்பெரிய அந்த சொரூபத்தை மீண்டும் எடுத்தான். இவன் என்ன நினைச்சிருந்தா, இவன் நம்ம அத்தை பையன் தான், இல்லை மாமா முறை தான், அவருக்கு நம்ம மைத்துனன் என்று சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்த அந்த அர்ஜுனனுக்கு தன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய சொரூபத்தை எடுத்து காட்ட பயந்து போனான். யார்? அர்ஜுனன். அதுக்கு பிறகுதான் இவன் என்ன செய்கின்றான்? கிருஷ்ணனுடைய பேரை, அந்த அறிவுரையை ஏற்று போரிட்டான். பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடிக்கொண்டார். ஆகையிலே அங்கே மிகப்பெரிய ஒரு சொரூபம். சுடரே என்றால் சுடர் போன்று ஒளிர்கின்றவனே, சுடர் போல ஒளி வீசக்கூடியவனே என்று இந்த இரண்டு இடங்களிலேயும் குறிப்பிடப்படுகின்ற அதை நாம் இதனுடைய வியாக்கியானமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். முதல்ல நந்தகோபாலனுடைய மகனே துயிலாய். அடுத்து இங்கே அப்படி ஊற்றம் உடையவனாகவும் பெரியவனாகவும் சுடராகவும் நின்ற பெருமானே துயிலாய் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இங்கே அடுத்ததாக என்ன? மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமாகவே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோ என்பாவாய் என்று கூறுகிறார். மாற்றார்
மாற்றார்னா யாரு? பகைவர்கள், எதிரிகள். இப்பொழுது அந்த கண்ணபெருமானுடைய எதிரிகள் எல்லாம் மிகவும் குறைந்து போனார்கள். நேற்றைக்கு பாசுரத்திலே அந்த ஜராசந்தன் வரம் பார்த்தோம். ஜராசந்தனை அவனுக்கு உறுதுணையாக வந்த காளையவனன் என்ற அவனை பற்றியும் மேலும் பல எதிரிகளையும் எல்லாம் எவ்வாறு அழித்தார் என்பதை பார்த்தோம். கம்சனும் அழிந்து விட்டான். இளம் கம்சர்கள் அழிந்து போனார்கள். சானூரன் ரிஷிகள் எல்லாரும் கூட அழிந்து விட்டார்கள். ஆகையினாலே அந்த கண்ணபெருமானுக்கு எதிரிகளாக பல பேர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அழிந்து விட்டதனாலே, மறைக்கப்பட்டதனாலே அவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போயிற்று. அதே நேரத்திலே கண்ணனுடைய பேரும் புகழும் எங்கும் பரவுகிறது. கண்ணன் என்றால் அவன் எப்படி அடியவர்களை காப்பாற்றி விடுவான். அவனிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டால் நிச்சயமாக யாருக்கும் எந்த விதமான துன்பமும் ஏற்படாது என்று அங்கே எதிரிகள் எல்லாம் நினைக்கின்றார்கள். ஆகையினாலே எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டார்கள். அந்த எதிரிகள் என்ற சொல்லை குறிப்பதுதான் என்ன? இங்கே மாற்றார் எதிரிகள். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து, அந்த மாற்றாராகி எதிரிகளிடத்திலே இருந்த அந்த வலிமையெல்லாம் தொலைந்து போயிற்று. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விட்டது. ஆகையினால் இனிமேலும் நாம் கண்ணனை எதிரி என்று நினைத்து அவனுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன பண்ண முடியாது? நாம் நம்முடைய அரசாட்சியை இழந்துவிடுவோம். ஆகையினால் பகைமை பாராட்டாமல், எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் எல்லாரும் அவனிடத்திலே சென்று அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி அடைந்து, கண்ணா, நாங்கள் இவ்வளவு நேரம் உன்னை எதிர்த்தது தவறு, இனிமேல் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஆகையினாலே நீதான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள் எதிரிகள். அதைத்தான் இங்கே மாற்றார் உனக்கு வலி தொலைந்து வந்து, தங்களுடைய வலிமையெல்லாம் தொலைத்து விட்டு, உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமாகவே போற்றியோம் நாங்கள் புகழ்ந்தேலோ என்பாவாய் என்று இங்கே அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அந்த எதிரிகள் வந்து உள்ளத்திலே தஞ்சம் அடைந்ததைப் போல நாங்களும் உன்னுடைய திருமாளியை நோக்கி வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? உனக்கு எதிரிகளாக இருந்தார்கள். உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். உனக்கு எதிராக பகைவரோடு சேர்த்து கொண்டு படையெடுத்து வந்தார்கள். ஆக அப்படிப்பட்டவர்களையே நீ காக்க நினைக்கின்றாய். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உன்னுடைய வம்சத்திலேயே பிறந்தவர்கள், யாதவ குலத்திலேயே பிறந்தவர்கள், உன்னையே நோக்கி பிறந்திருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறவர்கள், உன்னை நோக்கியே நோக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களெல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள், பகைவர்கள். நாங்கள் எல்லாம் எந்த விதமான சூழ்ச்சியும் அறியாதவர்கள், அப்பாவிகள், உன்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள். அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் பெண்கள். ஆகையினாலே எங்களுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்று அந்த இடத்திலே கேட்பதை போல இங்கே இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? பகவானை நோக்கி இந்த பாடலை பாடினார்கள். ஆகையினாலே அதை கேட்க கேட்க பெருமானுக்கு என்னவாக இருந்தது? சந்தோஷமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் உடனே எழுந்து கொள்ளாமல் இன்னும் சற்று காலதாமதம் செய்கின்றார். ஆகையினாலே
அப்படி காலதாமதம் செய்து கொண்டு உடனே பதில் தராத அந்த கண்ணனை என்ன இந்த பெண்கள் அடுத்த பாத்திரத்திலே தான் துயில் எழுப்பப்படுகிறார்கள். அவ்வாறு துயில் எழுப்பிவிட்டால் என்ன அவர்கள் வந்த நோக்கம் நிறைவேறிவிடும். அதன் பிறகு அவர்கள் எல்லாருமாக சென்று அந்த பாவை களத்திற்கு செல்லலாம் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகையினால் இங்க அந்த நந்தகோபாலனுடைய அந்த பசுக்களினுடைய திறமை, பால் கறந்து கொடுக்கின்ற அந்த நிலை, இங்கே நாம் சோபதார்த்தம் என்கின்ற அந்த ஒரு உரிமை பொருளாக இருக்கின்ற போது பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு சொன்ன அந்த உபதேசத்தை போன்று இருந்தது என்ற ஒரு அருமையான அந்த உள்ளர்த்தத்தை பார்த்தோம். அதன் பிறகு ஊற்றமுடையாய் என்பதற்கு அடியார்களிடத்திலே மிகவும் அன்பு கொண்டவன், அடியார்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடியவன் என்று அதையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு பக்த பிரகலாதன், அந்த பக்த பிரகலாதனுக்கு அவனுடைய கண்முன்னாலேயே என்ன செய்தார் பெருமான்? அவனுடைய தந்தையாலேயே கொன்றார். பொதுவாக உலகியை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தந்தையை யாராவது வசதி விட்டால் திட்டுவிட்டால் கூட உடனே மகன் என்ன செய்வான்? அந்த திட்டியவர்கள் மீது தாக்கியவர்கள் மீது இவன் திருப்பி தாக்குவான். ஆனால் இந்த உலக இயற்கைக்கு மாறுபட்டவனாக இருந்தான் யாரு? அந்த பிரகலாதன். ஏனென்றால் அவனுக்கு அவன் கர்ப்பத்திலே இருந்த பொழுது நாரத மகரிஷி அந்த போதித்த சில அந்த பாகவத தர்மங்கள் இப்போ நான் ஒரு 2 முறை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்னது? பாகவத பக்தி, பாகவதர்கள் மேற்கொண்டு ஒழுக வேண்டிய அந்த பக்தி 9 நிலை அப்படின்னு பார்த்தோம். என்னது? சிரவணம், சிரவணம்ன்றதான் இது நம்முடைய அந்த சொற்பொழிவு, அதை கேட்பது சிரவணம். கீர்த்தனம், கீர்த்தனம் என்றால் இசைத்து பாடுவது. ஸ்மரணம், எப்பொழுதும் பகவானை நெஞ்சிலேயே நிறுத்திக் கொண்டிருப்பது, பகவானுடைய நாமங்களையே சொல்லிக் கொண்டிருப்பது. அப்படிப்பட்ட அந்த பக்தியை செய்து வந்தவன் தான் யாரு? பக்த பிரகலாதன். ஸ்மரணம், விஷ்ணு பாத சேவனம், அந்த விஷ்ணுவுக்கு அவனுடைய பாதத்திற்கு நாம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பிறகு அர்ச்சனம், அர்ச்சனை செய்வது, வந்தனம், வாழ்த்து பாடுதல், அர்ச்சனம், வந்தனம். தாசியம், தாசியம் என்றால் அந்த பகவானுக்கே அடிமை தொழில் செய்வது. சக்கியம், சக்கியம் என்றால் நட்பு, கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் இருந்த அந்த நட்பினை போல. கடைசியில ஆத்ம நிவேதனம். இந்த 9 வகையான பக்தி நிலைகளையும் இந்த இரண்யன், இரண்ய கசிப்புன்னு 2 பேர் இருந்தாங்க இல்லையா? இந்த அந்த இரண்ய கசிப்பினுடைய மனைவி அவள் கர்ப்பமுற்று இருந்தாள். இரண்ய கசிப்பு என்ன பண்ணா? நம்முடைய அண்ணனை இந்த கிருஷ்ணன் அழித்து விட்டான், கொன்று விட்டான், சிவன் நாராயணன் அழித்து விட்டான். ஆகையினாலே இவனை நாம் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து பல